வணக்கம். நிலையாமை அதிகாரத்தின் 4வது குறள். வள்ளுவரை நம்ம சாமானியமாக எடை போற்றவே முடியாது. மிக நுண்ணிய துல்லியமாக மக்களை கணிக்கக்கூடியதில் வல்லவர். அவர் சொல்கிறது எல்லாமே அப்பழுக்கற்ற அப்பட்டமான உண்மை. அதில் ஒரு சின்ன நூல் எழக்கூட அவர் சொன்னார், இது நடக்கலை, அதெல்லாம் நடக்கவே. அவர் சொன்னது தான் நடக்கும். அவர் எவ்வளவு பெரிய ஞானி, நமக்கெல்லாம் தெரியல. அவங்க காலத்தில் நம்மெல்லாம் இல்லை. அதனுடைய பொருளை இப்பொழுது படித்து 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 நாம் மகிழ்ந்து போகிறோம், மாய்ந்து போகிறோம். அப்பா இவ்வளோ பெரிய கருத்தை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பார் அப்படின்னு நினச்சா பெரிய ஆச்சரியம் நமக்கெல்லாம். இப்போ நிலையாமை அதிகாரத்தின் 4வது குறளை பார்க்கலாம். நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழ் அது உணர்வார் பேரின். நாள் என ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழ் அது உணர்வார் பேரின். நாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தினசரி. இப்போல்லாம் டெய்லின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு தமிழும் வராது, இங்கிலீஷும் வராது, ரெண்டையும் சேர்த்து தான் பேசுவோம் எப்பயுமே. இந்த நாள் என்று சொல்லக்கூடியது என்ன? காலம். ஒவ்வொரு நாளும் என்ன ஆகுது? கழிந்து கொண்டே வருகிறது. நாட்கள் கழிந்து கொண்டே வர வர நாம் எங்கே பயணிக்கிறோம்? நம்முடைய இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். அதுதானே உண்மை இல்லையா? ஒரு நாள் அதிகமாக வருதுன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது? வாழ்நாளில் ஒரு நாளும் குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இன்றைக்கி இருந்துட்டோம் நாளைக்கு அப்படிங்கிற எண்ணம் வருகிறது. அப்போ இதை தான் அவர் தெளிவுபடுத்துகிறார். நாள் அப்படின்னு சொல்லி இந்த காலத்தை நினச்சி நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஆடி பாடி ரொம்ப ஆடி எதுவுமே செய்யாத. ஏன்னா அது உன் உயிரை குடிக்கக்கூடிய வாழ். உன் உயிர் என்னைக்கு வேணாலும் போகும்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த நாளை நோக்கி உன்னை கடத்தி கொண்டு போகக்கூடிய வாழ் போன்றது நாள் என்று சொல்லக்கூடிய அந்த காலம். உன் வாழ்நாளை நீ நெருங்கக்கூடிய அந்த காலத்திற்கு உன்னை அழைத்து சென்று கொண்டே இருக்கிறது. எனவே அது வாளுக்கு ஒப்பானது. அதனால் நீ அதை நினச்சிக்கிட்டு எல்லா நாளும் ஆட்டம் போட்டுட்ருக்காத. இதை யார் தெரிகிறா? மிகுந்த ஞானிகள் அதை தெரிந்து வைத்திருப்பார்கள். அப்போ ஆட்டம் போடாதன்னு என்ன அர்த்தம்? ஒழுங்காக நல்ல செயல்களை செய்து நீ இருந்தான்னு அர்த்தம். அப்போ நாள் என்பது நம்மை பொறுத்தவரை அது ஒரு வாழ் போன்றது. நம் உயிர் நீக்கக்கூடிய நாளை நோக்கி அது நம்மை இட்டு சென்று கொண்டே இருக்கிறது. அதான் உண்மை. இந்த உண்மையை நீ புரிந்து கொண்டால் நல்லது என்கிறது குறள். நன்றி. நாளை மீண்டும் நாம் காணலாம்.